நாமும் நம்ம குழந்தைங்களோட வெளியில் போகும்போது நமக்கு தெரியாதவங்க யாராச்சும் நம்மக்கிட்ட வந்து பேசினாலும் சரி, இல்லை நமக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி வந்தாலும் சரி, அவங்க நல்லவங்களா தான் இருக்கணுன்றது எந்த ஒரு கேரண்டியும் இல்லை. அவங்க நம்ம கவனத்தை திருப்பிட்டு நம்ம குழந்தைங்கள கடத்திட்டும் போகலாம், கொலை கூட செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான உண்மை கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது உங்கள் மனதின் குரல், ஸ்பான்சர்ட் பை சுவிஸ் ஹெல்த் அண்ட் க்ளோ. 2013 அமெரிக்கா. 8 வயசு குழந்தை, பேரு செரிஷ் பெரிவிங்கிள். அவ அம்மா, அவ கூட பிறந்தவங்க 2 பேர். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, வருமானத்துக்கு வழி இல்லை. ஒரு கடையில் பர்ச்சேஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசான ஆள் அவங்கள நோட்டமிட்டான். அவனுக்கு வயசு 56. அவனுடைய பெயர் டொனால்ட் ஜேம்ஸ் ஸ்மித். இவங்க வறுமையில் இருக்கிறத பார்த்துட்டு, இவங்களிடம் போய் என்கிட்ட $150 வவுச்சருக்கு நான் உங்களுக்கு தரேன், என்ன வேணும்னாலும் வாங்கிக்கோங்கன்னு சொன்னால், அவரோட தாய் கஷ்டத்தில் இருந்ததுனால அவளுக்கு உதவுகிறான் என்று நினைத்து அவ சந்தோஷமாக ஒத்துக்கிட்டா. வால்மார்ட் என்ற பெரிய கடைக்கு கூட்டிகிட்டு போனான். அவங்க பர்ச்சேஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவ அந்த 8 வயசு செரிஷ் பெரிவிங்கிள் சின்ன குழந்தை எங்கெங்க போது அங்கே எல்லாம் பின்னாடியே போயிருக்கா. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா பார்க்காத நேரத்தில் அவளை வெளியில் கூட்டிகிட்டு வந்து அவனோட வேனில் ஏற்றிக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா தேடும்போது குழந்தை காணோம். அப்போ தான் அவளுக்கு தெரிய வந்தது, அந்த ஆள் அந்த குழந்தை கடத்திட்டு போயிட்டான் என்று. உடனே அழுதுகிட்டு போலீஸுக்கு கால் பண்ண. போலீஸும் இரவு முழுக்க தேடினாங்க. அந்த கடத்தலை பற்றி நியூஸ்லேயும் சொன்னாங்க. யாரோ இந்த நியூஸில் கேட்ட ஒரு பொண்ணு காலையில் போலீஸுக்கு கால் பண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேன் இங்கே நின்றது, இப்போ இல்லைன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணால் உடனே போலீஸ் போய் செக் பண்ணும்போது அங்கே ரொம்ப கொடுமையான நிலையில் அந்த 8 வயசு குழந்தை ஒரு சர்ச் பின்னாடி செத்து போய் கிடந்தாள். ரொம்ப கொடுமையான நிலைமை. கண்ணில் இருந்து ரத்தம், உடம்பு முழுக்க காயம். சிசிடிவி உதவியோட அவருடைய வேன் நம்பரை நோட் செஞ்சு அவனை உடனே கைது செஞ்சாங்க. அப்புறம்தான் போலீஸுக்கு தெரிய வந்தது, இது இவனோட முதல் முறை அல்ல, இது மாதிரி பல முறை செஞ்சுட்டு இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்போ கூட அவன் ஜெயிலில் இருந்து வந்து தான் இந்த பொண்ணையும் கொலை செய்திருக்கான். அந்த குழந்தை செக் பண்ண டாக்டர் கோர்ட்டில் எழுதிட்டாங்க. அவ்வளவு கொடுமை இந்த குழந்தைக்கு செஞ்சுருக்கேன். 100க்கும் மேற்பட்ட காயங்கள், உடம்புல பல இடத்துல கடிச்சு வச்சுருக்கேன். 8 வயசு குழந்தையை கற்பழித்திருக்கான். அந்த குழந்தையோட பிறப்புறுப்பு மொத்தமாக சிதைச்சிட்டான். கழுத்தை நிறுத்தி கொலை செஞ்சுருக்கான். உடம்பு முழுக்க ரத்தம், கண்களிலிருந்து ரத்தம். ரொம்ப கொடூரமாக அவளை கஷ்டப்படுத்தியிருக்கா. 8 வயசு குழந்தை எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சிருக்குன்னு பாருங்கள். ஒருத்தவங்களோட இயலாமையை பயன்படுத்தி எவ்வளோ அரக்கத்தனமாக நடந்திருக்கான்னு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. இது நமக்கு ஒரு பாடம். உதவி செய்கிறவங்க எப்போவுமே நல்லவங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் தெரியாதவங்க கிட்ட உடனே நெருங்கி பழகுறதும் நம்புவதும் நம்மளை பெரிய பாதிப்பில் விட்டுடும். இது மாதிரி யாரும் எதுவும் தராங்கன்னு சொல்லி யார் பின்னாடியும் போகக்கூடாது என்று சொல்லி குழந்தைகளை வழங்க. இது குழந்தைகளுக்கு தெரிய வேண்டிய ரொம்ப முக்கியமான உண்மை கதை. யார் எது தருகிறேன் என்று சொன்னாலும் பின்னாடி போகக்கூடாது. இது குழந்தைகளுக்கு சொல்லி அவங்களுக்குள்ள அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. இந்த கதை மற்றவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் எதுவும் தெரிஞ்சிருந்தால் நடந்திருந்தால கமெண்ட்டில் சொல்லுங்கள். This video is proudly sponsored by Swiss Health and Glow, your trusted beauty salon at home. Luxury, comfort, and glow delivered right to your door.